இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு ரகசியத்தை வெளியிட்டு அழிந்த பாம்புகள். ஓர் இளவரசன் இருந்தான். அவனை பல நாட்களாக வயிற்று நோய் வாட்டி கொண்டிருந்தது. எத்தனை மருத்துவம் செய்தும் அவனுடைய வயிற்று நோய் தீரவில்லை. உடல் மெலிந்து கொண்டே வந்தது. இந்த நோய் தீர்வதற்கு எந்த வழியும் காணாத அவன் கடவுளை தொழுது தல யாத்திரை செய்தாலாவது தீர்மா என்று ஊர் ஊராக சென்று கொண்டிருந்தான். ஓர் ஊரில் உள்ள கோயிலில் அவன் சில நாட்கள் தங்கி அங்கிருந்த கடவுளை நாள்தோறும் வழிபட்டு கொண்டிருந்தான். அந்த ஊர் அரசனுக்கு 2 பெண்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்திய அரசனுக்கு பிடிக்காது. ஆகவே அவளை எவனாவது ஒரு நோயாளிக்கு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணினான். கோயிலில் தங்கியிருந்த நோயாளி பையனை கண்டதும் அவனுக்கே தன் மகளை மனம் செய்து கொடுத்து விட்டான். அரசன் வெறுப்புக்காளான அந்த இளவரசி நல்ல குணமுடையவள். அவள் தன் கணவன் ஒரு நோயாளி என்று தெரிந்திருந்தும் அவனையே தெய்வமாக எண்ணி அவனுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாள். அவன் தல யாத்திரை சென்ற ஊர்களுக்கெல்லாம் அவளும் கூடவே சென்று உதவி புரிந்தாள். ஒரு நாள் வேட்டூர் ஒன்றுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஓரிடத்தில் அவள் கணவனை இருக்க செய்து அவள் சமையலுக்கு அரிசி முதலியவை வாங்குவதற்காக ஊருக்குள்ளே கடைத்தெருவை தேடி போனாள். அவள் சென்ற பின் நடைக்கலை போல் சோர்ந்திருந்த இளவரசன் தூங்க தொடங்கிவிட்டான். அவன் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த பக்கமாக போன பாம்பு சத்தமிட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் வயிற்று நோய்க்கு காரணமாக அவன் வயிற்றுக்குள் இருந்த பாம்பும் சத்தமிட்டது. உடனே அவை ஒன்றுக்கொன்று பேசி கொள்ளத் தொடங்கின. முதலில் சாதாரணமாக பேசிக்கொண்ட அந்த பாம்புகள் கடைசியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சச்சரவு செய்து கொள்ளத் தொடங்கின. இந்த சமயத்தில் அரிசி வாங்க போன இளவரசி அங்கு திரும்பிவிட்டாள். பாம்புகள் விவாதம் புரிவதை கண்ட அவள் அப்படியே ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவை பேசுவதை கூர்ந்து கவனித்தாள். வெளியில் இருந்த பாம்பு இளவரசன் வயிற்றில் இருந்த பாம்பை பார்த்து, ஏ பாம்பே, என் இளவரசனுடைய வயிற்றில் போய் இருந்து கொண்டு அவனை இம்சைப்படுத்துகிறாய் என்று கேட்டது. உணவு குறையில்லாத இவனுடைய வயிறாகிய குடத்தில் நான் இருப்பது உனக்கு பொறாமையாக இருக்கிறதா? ஏன் என்னை நிந்திக்கிறாய் என்று வயிற்று பாம்பு கேட்டது. உன் மீது எனக்கு ஏன் பொறாமை வருகிறது? என்றாவது இளவரசன் கடுகு தின்றால் நீ செத்தொழிய வேண்டியதுதானே என்று புற்றுப்பாம்பு கூறியது. நீ மட்டும் என்னவாம், யாராவது வெந்நீரை ஊற்றினால் சூடு பொறுக்காமல் சாக வேண்டியதுதானே என்று வயிற்றுப்பாம்பு கூறியது. இதை கேட்டுக்கொண்டிருந்த இளவரசி அவற்றின் சண்டை தீர்ந்து அவை பிரிந்த பிறகு தன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தாள். தன் சமையலுக்கு வாங்கி வைத்திருந்த கடுகை எடுத்து அரைத்து இளவரசனுக்கு கொடுத்தாள். அவன் கடுகை உண்டதும் வயிற்றுக்குள் இருந்த பாம்பு செத்துவிட்டது. அவன் வயிற்று நோயும் தீர்ந்தது. தான் ரகசியத்தை தெரிந்து கொண்டதை அறிந்தால் புற்றுப்பாம்பு என்ன செய்யுமோ என்று பயந்த இளவரசி வெந்நீரை காய்ச்சி பாம்பு புற்றிலே ஊற்றினாள். புற்றுப்பாம்பு செத்தது. வயிற்று நோய் தீர்ந்த இளவரசன் தன் ஊருக்கு திரும்பி இளவரசியோடு இன்பமாக இருந்து தன் நாட்டை ஆண்டு வந்தான். தன் ரகசியம் யாரும் அறியும்படி பேசக்கூடாது.